இந்த வீடியோவில் 42 சைஸ் ப்ளவுஸோட பேக் பார்ட் கட்டிங் பார்க்க போகிறோம். மார்பு சுற்றளவாக அளக்கணும். நெக்கு ரொம்ப லோவாக இருக்கிறதுனால மெஷர்மெண்ட் சரியாக கிடைக்காது நமக்கு. அதனால் நான் வீடியோவில் காமிச்சபடி இந்த லைனிங் துணியவே நேராக போட்டு அதுக்கு பக்கத்தில் அளவு சொட்டையோட நெக்கு நுனியை கொண்டு போய் வச்சு ஆம்கோல் கடியில் இந்த மார்பு சுற்றளவாக பார்த்தா ஈஸியாக இருக்கும், கரெக்டாகவும் வரும். நமக்கு 10.5 இன்ச்சு இருந்தது, 2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துட்டேன். ஓவர்லாக் போட்டுக்கலாம், இல்லைனா உள்ளே அந்த பிசுலாம் தெரியாதபடி மடித்து தைக்கலாம். அதனால தான் 2 இன்ச்சு சேர்த்து 12.5 இன்ச்சு வைக்கிறேன். மார்பு சுற்றளவு கால் மார்பு சுற்றளவு 12.5 இன்ச்சு எடுத்து ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம உயரம் பார்க்கணும். ஜாக்கெட்டோட பின்பக்கம் முதுகு உயரம் பார்க்கணும். அதுக்கு நம்ம அளவு சட்டையை நேராக இப்படி எடுத்து வச்சு அந்த ஷோல்டர் முடியும் பார்த்திங்களா, அந்த ஸ்லீவோட ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வச்சு பார்க்கணும். ஏன்னா கழுத்து சரிவு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கழுத்துக்கிட்ட வச்சு பார்க்கும்போது உயரம் 1/2 இன்ச்சு குறைய வாய்ப்பு இருக்குது. 15.5 இருந்தது, 17.5 எடுத்துக்கிட்டேன் தையலுக்கு சேர்த்து. உயரத்தை மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இப்போ ப்ளவுஸை 4ஆக மடித்து வச்சு நம்ம ஷோல்டர் எவ்வளோ ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த அளவு இறக்கி வச்சுக்கிடணும். மேலே ஷோல்டரை ஒட்டி வைக்கக்கூடாது. உயரம் மார்க் பண்ண இடத்துல கழுத்தோட நுனி ஜாக்கெட்டோட ஃபோல்டிங்கை ஒட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் அங்கே இடுப்புக்கிட்ட டாட் பிடிச்சனால அங்கே ஃபோல்டிங்கை ஒட்டி அளவு சட்டையை வைக்கக்கூடாது. அப்படி வச்சா ஷோல்டர் தப்பாயிரும், கழுத்தகலமும் தப்பாயிரும். இப்போ நேராக இப்படி வச்சுட்டு பின்கழுத்தி உயரம் இறக்கி வைக்க சொன்னாங்க கீழே லோவா. அதனால் இருக்கிற அளவோட கீழே குறிச்சிட்டு ஷோல்டருக்கு ரெடி அளவை விட ரைட்டில் குறிக்கணும். கழுத்து அகலத்துக்கு ரெடி அளவை விட லெஃப்டில் குறிக்கணும். இப்போ லைட்டாக சரிவு வந்திருக்கு, ஷோல்டர் சரிவு. அது நம்ம ஜாக்கெட்டை வச்சு பார்த்தா தான் அந்த வித்தியாசம் நமக்கு தெரியும். கொஞ்சம் கிராஸாக கோடு போட்டுக்கோங்க கழுத்துக்கிட்ட. ஆம்கோல் வரையும் போது அந்த கை இப்படி மேலே தூக்கி இருக்கணும், கீழே இறங்கக்கூடாது. பேக் சைடு முதுகு நேராக இருக்கணும். இதுதான் சரியான பொசிஷன். இப்படி வச்சுட்டு இருக்கிற அளவை விட 1/4 இன்ச்சு மேலே குறிச்சிக்கோங்க. எங்கே ஸ்டிச் பண்ணுவோமோ அதையும் குறுக்க கோடு போட்டு ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சாக் பீஸால் டானா போட்டு எப்பயும் போல் ஆம்கோல் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் கழுத்துனால ரவுண்டாக நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண இடத்துல கழுத்து உயரத்துலேருந்து கழுத்தகல வரையும் வரைஞ்சிக்கிடணும். பின்பக்கம் வரைகிறது ஈஸின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் புதுசில் ஈஸியாக கரெக்டாக வரைஞ்சிருவாங்க. நான் அப்புறம் போக போக நல்லா பழகின பிறகு இதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க, நேராக அந்த பொசிஷன் வைக்க மாட்டாங்க. அதனால் இதை கரெக்டாக வச்சு பழகிக்கோங்க. Thanks for all. Please subscribe my channel.